Class 10th exercise 1.4 sum number 2 இது ஒரு simple sum தான் எல்லாரும் attend பண்ணலாம். So first question read பண்ணுவோம். Let f from a to b be a function defined by f of x is equal to x by 2 minus 1 where a is equal to the set 2, 4, 6, 10, 12 and b is the set 0, 1, 2, 4, 5, 9. Represent f by first one set of ordered pairs, second one a table, third one an arrow diagram, fourth one a graph. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே இதில் வந்து ஏன்றது டொமைன், பின்றது கோடொமைன். இங்கே எக்ஸ் வேல்யூ வந்து ஏ செட்ல இருந்து எடுத்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா given f of x is equal to x by 2 minus 1. x வந்து ஏல இருந்து கிடைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ f of 2 is equal to 2 by 2 minus 1. ஃபர்ஸ்ட் வந்து கேன்சல். அப்போ என்ன ஆகுனா 1 minus 1 which is equal to 0. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்னன்னா 4 by 2 minus 1. ஸோ கேன்சல் பண்ணோன்னா 2. 2 minus 1, the answer வந்து 1. அடுத்தது f can be replaced, x can be replaced by 6. அப்போ f of 6 is equal to 6 by 2 minus 1. So cancel பண்ணோன்னா 3 minus 1, answer 2. அடுத்து xக்கு பதிலாக 10 replace பண்ணுறோம். அப்போ 10 by 2 minus 1. So cancel பண்ணோன்னா 5 minus 1, the answer is 4. அடுத்தது 12. அப்போ 12 by 2 மைனஸ் 1 கேன்சல் பண்ணோன்னா 6 மைனஸ் 1 5. அவ்வளோதான், எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அடுத்தது 1 by 1 நம்மளுக்கு கேட்டிருக்கதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். ஸோ அதை எப்படி எழுதணும்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு செட்டில் எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் வேல்யூ 2, அதுக்குரிய கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0. அடுத்தது எக்ஸ் வந்து 4, அதுக்குரிய கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1. அடுத்து 6, 2, 10, 4, 12, 5. இது வந்து ஆர்டர்ட் பேர்ல நம்ம எழுதிட்டோம். எஃப் கேன் பி ரெப்ரசன்டட் பை ஆர்டர்ட் பேர். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேபிள். டேபிளில் வந்து நம்ம எப்படி எழுதணும்னா எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த மாதிரி எழுதணும். ஸோ செகண்ட் ஒன் டேபிள். ஸோ அது வந்து நம்ம எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு போட்டிருக்கோம். அதோட எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0. அடுத்தது வந்து 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. ஸோ அவ்வளோதான், அதை எழுதி முடிச்சிடும். அடுத்தது வந்து தேர்ட் ஒன் வந்து an arrow diagram. ஸோ arrow diagramல நம்ம ஏ செட்டு பி செட்டு எல்லாம் எழுதணும். ஸோ ஏ பி அண்டர் த ஃபங்க்ஷன் எஃப். ஏல இருக்க எலமெண்ட்ஸ் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 10, 12. ஸோ 2, 4, 6, 10, 12. பியில் இருக்கிறது வந்து பியில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் நம்ம எழுதணும். பியில் என்னன்னா 0, 0, 1, 2, 4, 5. ஒன் மோர் எலமெண்ட் இருக்கு, அதையும் தான் நம்ம எழுதணும். ஒன் மோர் எலமெண்ட் என்னன்னா 9. இப்போ 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. அடுத்தது லாஸ்ட் ஒன் வந்து கிராஃப். கிராஃப் வந்து எப்பயும் போல நம்ம XY பிளேன் எடுத்து தான் செய்ய போகிறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அந்த மாதிரி எடுத்து we are going to substitute.
x dash origin x y dash y. நம்மளுக்கு வந்து எக்ஸில் வந்து 2 4 6ன்னு இருக்கு. அதனால நம்ம 2 4 6 8 10 12 எடுத்துக்கிறோம். இங்க வந்து 1 2 3 4 5 6 அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ் வேல்யூ 2னா ஒய் வேல்யூ வந்து 0. அப்போ ஆக்சிஸில் தான் நம்மளுக்கு வரும். ஸோ 2, 0. அடுத்தது எக்ஸ் வந்து 4 அப்படின்னா ஒய் வந்து 1. அப்போ 4, 1. அடுத்தது வந்து எக்ஸ் வந்து 6 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து 2ன்னு கிடைக்குது. ஸோ 6, 2. அடுத்தது வந்து 10. எக்ஸ் வந்து 10 அப்படின்னா எக்ஸ் 10 அப்படின்னா ஒய் வந்து 4. ஸோ 10, 4. 4 இந்த இடத்துல இருக்கு. ஸோ 10, 4. அடுத்தது எக்ஸ் வந்து 12 அப்படின்னா ஒய் வந்து 5. ஸோ 12, 5. ஸோ நம்ம வந்து எஃப் ஃபங்க்ஷனை வந்து 4 டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து செட் ஆஃப் ஆர்டர்ட் பர்ஸ், செகண்ட் ஒன் வந்து டேபிள், தேர்ட் ஒன் வந்து ஆரோ டயக்ராம், ஃபோர்த் ஒன் வந்து கிராஃப். ஓகே, திஸ் இஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். தேங்க்யூ.